ஹாய், இந்த வீடியோ செஷன்ல என்விரான்மெண்ட் எம்சிக்யூ பத்தி பார்ப்போம் நம்ம. இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேஸஸ் ரெஃபர் டு as greenhouse gases are. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் greenhouse gases-னா என்னன்னு பார்ப்போம். greenhouse gases அப்படின்னா which trap sunlight and increase earth temperature. ஸோ நம்மளுடைய எர்த்தோடைய டெம்பரேச்சர் வெப்பத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய கேசஸ் அது என்னென்னு பார்ப்போம். ஈவன் வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஓசோன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளூரோ கார்பன், அப்புறம் ஹைட்ரோ குளோரோஃப்ளூரோ கார்பன், கார்பன் டெட்ராக்ளோரைடு, ஹைட்ரோ ஃப்ளூரோகார்பன், அப்புறம் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு, நைட்ரஜன் ட்ரைஃப்ளோரைடு, பெர்ஃப்ளோரைட் கார்பன். இது எல்லாமே வந்து நம்ம உலகத்தோடைய வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய கேசஸ். ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கேசஸ் நம்ம இங்க ஆப்ஷன்ஸ்ல எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம குளோரோஃப்ளூரோ கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, ஸோ மீத்தேன், அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கியோட்டோ புரோட்டோகால் இஸ் அசோசியேட்டட் வித். ஸோ ஃபர்ஸ்ட் கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜப்பான்ல வந்து இந்த கியோட்டோ புரோட்டோகால் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த எமிஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல்ல இருந்தும் வெஹிக்கல்ல இருந்தும் வரக்கூடிய கேஸ் எமிஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அப்பதான் குளோபல் வார்மிங்க்கு நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு கொண்டு வந்தது தான் இந்த கியோட்டோ புரோட்டோகால். ஸோ இது வந்து குளோபல் வார்மிங்காக கொண்டு வந்தது. இப்போ நம்ம ஆப்ஷன் தேர்ட், மினாமாட்டா டிசீஸ் இஸ் அசோசியேட்டட் வித். ஸோ மினாமாட்டா டிசீஸ் வந்து இதுவும் ஜப்பான்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெர்க்குரி பொல்யூஷன் அதிகமாக இருந்ததுனால இது வந்து ஃபிஷஸ்ல அக்யூமுலேட் ஆகிறது தெரிஞ்சது. ஸோ அது வந்து ஹியூமன் கன்சியூமர்ஸ்க்கு எடுத்துக்கும் போது அது சைட் எஃபெக்ட்ஸ் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ இது ரிலேட்டட் டு மெர்க்குரி. ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து தேர்ட் மெர்க்குரி. லேக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பயோமா, நேச்சுரல் எக்கோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம், கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஒன்லி. ஸோ ஃபர்ஸ்ட் பயோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் பயோம்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் கண்டிப்பாக லேக் கிடையாது. ஸோ இது வந்து நேச்சுரல் எக்கோசிஸ்டம். எக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸ் வேர் கிவன் பை. ஸோ நம்மளுக்கு இக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் வந்து எல்டன் அப்படின்றவங்க 1927 வந்து இந்த பிரமிடை ஸ்டடியை கொண்டு வந்ததுனால இது எல்டோனியன் பிரமிட்ஸ் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து எல்டன். ஸோ இக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் வேர் கிவன் பை எல்டன். 10% for energy transfer in food chain was given by 10% law of energy transfer இந்த ஃபுட் செயின்ல வந்து கொடுத்தது வந்து லிண்டர் மேன் தான். pyramid of energy in ecosystem is inverted-ஆ, upright-ஆ, linear or upright and inverted-ஆன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் இக்கோசிஸ்டம் அப்படின்னாலே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுவோம் இல்லையா, வாட்டர் அண்ட் லேண்ட், டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஆல் ஓவர் பார்க்கும்போது. ஸோ அதை கன்சியூம் பண்ணி வர செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர் கம்மியாயிட்டே தான் போகும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அப்ரைட். தி டேர்ம் பயோகோஇனோசிஸ் வாஸ் கிவன் பை. ஸோ இது வந்து கார்ல் மொபிலியஸ் அப்படின்றவங்க தான் இந்த டேர்ம் கொடுத்தாங்க. ஸோ பயோகோஇனோசிஸ் அப்படின்னா கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆக்குபைங் அண்ட் ஏரியா, ஒரு ஏரியாவை ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, ஆர்கானிசம் கம்யூனிட்டி தான் பயோகோஇனோசிஸ். an example of ketone species is. ஸோ கீட்டோன் ஸ்பீஷியஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு இந்த ஒரு ஆர்கானிசம் இல்லை ஒரு ஸ்பீஷியஸ் ஆகட்டும் இதுதான் வந்து ரொம்ப கீ ரோல் பிளே பண்ணும். ஸோ இதை சார்ந்து இருக்கிற அனிமல்ஸ் நிறைய. ஸோ இந்த அனிமல்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ இக்காலஜிக்கல் பேலன்ஸ்ல கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியாகும். ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணுமே ஃப்ளைங் ஃபாக்ஸ், ஃபிக்ட்ரி, கிரே உல்ஃப், இது மூணுமே வந்து கீட்டோன் ஸ்பீஷியஸ் தான். இப்போ ஃப்ளைங் ஃபாக்ஸ், ஃபிக்ட்ரி, ஃப்ளைங் ஃபாக்ஸ் வந்து இந்த சீட் டிரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த மாதிரியான ஒரு ஸ்பீஷியஸ்ன்றதுனால ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பிளான்ட் ஸ்பீஷியஸோடைய பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபிக்ட்ரீஸை நம்பி நிறைய ஆர்கானிசம் ஸ்பீஷியஸ் இருக்கு. கிரே உல்ஃப்ஸ் வந்து அது வந்து சாப்பிடக்கூடிய ஹர்பிவோரஸை, இன்கேஸ் இந்த கிரே உல்ஃப்ஸ் இல்லை அப்படின்னா ஹர்பிவோரஸோடைய பாப்புலேஷன் ரேட் அதிகமாகிடும். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ரொடியூசர்ஸான இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து அதோடைய ரேஞ்ச் வந்து கம்மியாயிடும். அதனால இந்த கீஸ்டோன் ஸ்பீஷியஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்பீஷியஸ். இது மூணுமே கீட்டோன் ஸ்பீஷியஸ் தான். ஸோ ஆல் ஆஃப் த அபவ். An ecologist observed that two closely related species of bedstraw had almost completely non-overlapping distribution. ஸோ ரெண்டு கீஸ்டோன் ஸ்பீஷியஸுமே நான் ஓவர்லாப்பிங் தான். ஸோ ரெண்டுமே ஓவர்லாப் பண்ணி வளர முடியாது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நேச்சர் வேணும். ஸோ கேலியம் சாக்சடைல் grow only on acidic soil while gallium silvestri grow only on limestone soil. ஸோ ரெண்டுக்குமே சாயிலோடைய டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ வித் ஹை பிஹெச், இந்த லைம்ஸ்டோன் சாயில்ல ஹை பிஹெச் இருக்கும், acidic soil low pH இருக்கும். So if this distribution reflect the fundamental niche of each species, what outcome would you expect if the species were transplanted to each other species? So ஒரு species இது ஒரு acidic soilல வளரக்கூடிய
ஸ்பீஷியஸ். ஸோ இன்னொரு ஸ்பீஷியஸ் வந்து பேசிக் சாயில்ல வளரக்கூடிய ஸ்பீஷியஸ். இப்போ இது இங்கேயும் இந்த ஸ்பீஷியஸ் இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா கண்டிப்பா எப்படி வந்து லிவிங் இருக்க முடியும்? ஹேபிடேட் வந்து கண்டிப்பா போத் வில் டை. தே கேனாட் லிவ் இன் அதர் ஹேபிடேட். ஸோ போத் வில் டை. கியோட்டோ புரோட்டோகால் த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் முன்னாடியே நம்ம பார்த்தோம். கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னாக்கா நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம்னா த ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தட் டிப்ளீட் ஓசோன் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஆர் டு பி ஃபேஸ்ட் அவுட் பை த இயர் 2000 கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் தட் டிப்ளீட் ஓசோன் பற்றி சொல்றது கிடையாது. கியோட்டோ புரோட்டோகால் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரீஸ் வில் ரெடியூஸ் தேர் கலெக்டிவ் எமிஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ நம்ம பார்க்கறது வந்து நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த கியோட்டோ புரோட்டோகால். ஸோ அது 5.2 கம்பேர்ட் டு த இயர் 1990. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷன். அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் டு ப்ரொடக்ட் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. வைல்ட் லைஃப்பும் சேவ் பண்ணுறதுக்கு இந்த கியோட்டோ ப்ரோட்டோகால் கொண்டு வரல. ஸோ இது வந்து கண்டிப்பாக கிரீன் ஹவுஸ் கேசஸ்க்கு தான். இந்த கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்து இது கிளைமேட் சேஞ்சுக்காக யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் அதாவது கொண்டு வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் தான் இந்த கியோட்டோ ப்ரோட்டோகால். இது கியோட்டோன்ற சிட்டியில் ஜப்பானில் இருக்கக்கூடிய கியோட்டோ சிட்டியில் ஸோ 11th December 1997 கொண்டு வரப்பட்டது. பட் ஃபோர்ஸுக்கு கொண்டு வந்தது வந்து 16 February 2005 தான். ஸோ இது வந்து நம்ம கிரீன் ஹவுஸ் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த கேஸ் எமிஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. இந்த கொஷின் செக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.